அடுத்த வருஷம் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறவிருக்கும் இந்த நேரத்தில் அரசியல் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய கட்சிகள் தெளிவாக இருக்காங்க. திமுக, அதிமுக இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அமைத்து வந்திருக்கிறார்கள். அதே நிலைத்தான் தற்பொழுதும். அதனால் ஏதாவது ஒரு கட்சியை யார் பக்கம் இழுப்பது என்ற போட்டி இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை கூட்டணி உறுதியாக இருக்கிறது. ஏற்கனவே அவங்க ஃபார்ம் பண்ண கூட்டணியில் ஒரு சலசலப்பும் இன்றி உறுதியாக இருக்கிறாங்க. இந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் நீடிக்குமா அல்லது அணித்தாவுமா என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஒன்று. இரண்டாவது, அதிமுக கூட்டணியில் முழுவதுமே சலசலப்பு தான். காரணம் என்ன? ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சாங்க. மீண்டும் கூட்டணியை முறித்து கொண்டார்கள். மீண்டும் பாஜகவுடன் நெருக்கம் காட்டுகிறார்கள். கிட்டத்தட்ட கூட்டணி ஃபார்ம் ஆன மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிமுகவுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதற்கு வருவதற்கு முன்பாக இன்று நடைபெற்ற சம்பவம் என்ன அப்படின்னா, முதல் முறையாக ஒரே மேடையில் ஒன்றாக தோன்றிய அண்ணாமலை மற்றும் சீமான் அவர்கள் அந்த காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் என்ன? சென்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 45% வாக்குகள் வாங்கினாங்க. அதிமுக கூட்டணி 39% வாக்குகள் வாங்கினாங்க. வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே வித்தியாசம் 6% தான். அந்த 6% சீமான் கையில் வைத்திருக்கிறார். அப்போ இந்த முறை சீமான் தனித்து களமாடுவாரா அல்லது அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வருவாரா என்ற கேள்வியெல்லாம் முன்வைக்கப்படுகிறது. அப்படி அவர் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள வந்தால் அவர் தனித்து நிற்பது போன்ற செல்வாக்கு இருக்குமா அல்லது செல்வாக்கு அடிவாங்குமா? இதுவும் பேசப்படுகிறது. எது எப்படியோ இன்று அண்ணாமலையும் சீமானும் ஒரே மேடையில் வந்தார்கள். இருவரை அவங்க மாறி மாறி தங்களை புகழ்ந்து பேசிக்கொண்டார்கள். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம், இன்னைக்கு அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது. அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய முதல் மேடையாக இது இருக்குது. அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போல சீமானும் அண்ணாமலையை புகழ்ந்து பேசினார். பிரதமர் மோடி அவர்களையும் புகழ்ந்து பேசினார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் சீமான் தனித்து களமாடுவாரா அல்லது இன்னும் ஒரு வருஷத்தில் அரசியலில் எது வேணால் நடக்கலான்னு சொல்லுவாங்களே, அப்போ பாஜக கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? திமுக என்ன சொல்கிறாங்க? அவர் தனித்து நின்றாலும் திமுக ஓட்டைத்தான் பிரிக்கிறார். அது பாஜகவுக்கு நல்லதாக அமைந்து விடுகிறது. அவர் ஒன்று சேர்ந்து நின்று விட்டால் அது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சேர்க்கும். பட் அவருக்கு உண்டான அந்த ஏற்கனவே இருந்த செல்வாக்கு இருக்குமா என்பது கேள்விக்குறி. ஏன்னா இப்போ விஜயும் தனித்து நிற்பதாகத்தான் தெரிகிறது என்று திமுகவினர் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சரி, பாஜக கூட்டணியில் மிகவும் நெருங்கி வந்திருக்கின்ற அதிமுகவில் குழப்பங்கள் நீடித்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? இன்று சட்டசபை நிகழ்வுகள் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் வெளியேறிய போது அங்கே செங்கோட்டையன் மற்றும் நின்று தன்னுடைய சொந்த தொகுதிக்காக பேசிக்கொண்டிருந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அதிமுக கொஞ்சம் சமாளித்தாங்க. இல்லை, அவரும் வந்துட்டு இருப்பார், அவரோட சொந்த தொகுதி தொடர்பான ஒரு முக்கியமான விஷயத்தில் பேச வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லி அதிமுக சமாளிக்க, திமுக என்ன சொல்கிறாங்க? அதிமுகவில் உள்ள குழப்பங்களை இது தெளிவாக காண்பிக்கிறது. திமுகவிற்கு எப்படி திரு துரைமுருகனோ அதே போல அதிமுகவிற்கு திரு செங்கோட்டையன் மூத்த தலைவர், அவர் மீது உடனடியாக எடப்பாடி நடவடிக்கைலாம் எடுக்க முடியாது. அவர் பாஜகவுடனும் நெருக்கம் காட்டுகிறார். எடப்பாடி அவர்கள் எப்படி பாஜக தலைவர்களை சந்திக்கிறாரோ, செங்கோட்டையனும் டெல்லி சென்று சந்திக்கிறார். அவருக்கும் பாஜகவில் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே விரிசல் அங்கே தெரிகிறது. எடப்பாடியா செங்கோட்டனா என்ற அளவில் அவர்கள் பேசி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். அது பல்வேறு நிலைகளிலே அந்த தொழிற்சாலை இயங்குவதற்கு தடையில்லா சான்றிதழை முதல் கட்டமாக பணிகளை துவங்குவதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று தமிழகத்தில் இன்னொரு பரபரப்பு இருந்தது. அமைச்சர் KN நேரு அவருக்கு தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. திமுக இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இது எங்களுக்கு
அளிக்கப்படுகின்ற ஒரு மிரட்டலாக நாங்கள் பார்க்குறோம். தேர்தல் வர நேரத்தில் இந்த மாதிரி ரைடுங்கள்லாம் சகஜம்தானே, எங்களை மிரட்ட முடியாது அப்படின்னு சொல்லி திமுக ஒரு பக்கம் பேசி வந்தாலும், தமிழகத்தை பொறுத்தவரை தேமுதிக யாரோடு பயணிக்கவிருக்கிறார்கள், பாமக இந்த முறை யாரோடு பயணிக்கவிருக்கிறார்கள், விஜய் கட்சி ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார், பூத் லெவலில் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். தனித்து களமாடினால் அவர் யாருடைய வாக்கு வங்கியை சேதம் செய்வார், திருமாவளவன் அவர்களுடைய வாக்கு வங்கியில் விஜய் கை வைப்பாரா, இது போலெல்லாம் பேசப்படுகிறது. விஜய் அவர்களை திருமாவளவன் பெரிதாக விமர்சிக்கவில்லை. இது ஒரு பக்கம் இருக்கையில் பாமக யாருடைய கூட்டணியில் இருக்கும் என்றெல்லாம் பேசப்படுகிறது. யார் யாரோடு நெருக்கம் காட்டுவார், யார் யாரோடு கூட்டணி அமையும், தமிழகத்தில் தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கும் என்று சிறிதும் சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது தமிழக தேர்தல் களம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.